Hi all, வணக்கம். தமிழ்foodtime சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரெசிபி பானி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் ரவா எடுத்திருக்கேன், 1/4 கப் மைதாவும் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி 1 கப் ரவைக்கு 1/2 கப்புக்கு கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிணைய உங்களுக்கு நல்லா சாஃப்டாகிடும். மாவை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ மின்ட் பானி புதினா தண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இலை, 2 பச்சை மிளகா, காரமாக வேணும்னா இன்னும் 1-2 சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய லெமனை பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். அது மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரைச்ச மின்ட் விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பானிபூரி மசாலா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட். அப்புறம் இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பானிபூரி மசாலா இல்லைன்னா கொஞ்சம் சாட் மசாலா, சீரகத்தூள், ஆர்மச்சூர் பவுடர், இது 3த்தையும் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ டர்மரின் தண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். பானிபூரி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் வெல்லம் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு. இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை அப்படி கையில் மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் பானிபூரி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு தேவைக்கேற்ப. இது நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூரி மாவு நல்லா ஊறியிருக்கும். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம பூரிக்கட்டையில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பெரிய சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு மூடி வச்சு அந்த மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த பூரி சுடுறப்ப ஃப்ளேம் மீடியம் டு ஹையில் தான் இருக்கணும். அப்போ தான் எவ்வளோ கொஞ்சம் நேரம் ஆனாலுமே உங்களுக்கு பூரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் சாஃப்டாகிடும். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா உங்களுக்கு செவந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ நமக்கு பூரி, புதினா தண்ணி, புளி தண்ணி, அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் ரெடியாக இருக்குது.
பூரி இந்த மாதிரி சென்டரில் ஓட்டை போட்டு உடைச்சிட்டு உருளைக்கிழங்கு மசாலாவை கொஞ்சம் வச்சுட்டு 2 தண்ணி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் பானிபூரியை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.